வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்மொழி, தாய்மொழி. அதை பற்றி தான். மாணவர்களே, கற்றுக்கொள்ள எளிய மொழிதானா தமிழ்? ஒரு சிறிய விளக்கம். இன்று பள்ளி மாணவரிடையே பரவலாக நிலவி வரும் ஒரு கருத்து தமிழ் பாடங்கள் கடினம் என்பதாகும். உண்மையிலே கடினமாக பல அயல் மொழிகளை இம்மாணவர்கள் கடினமாக கருதாது ஆச்சரியமான உண்மை. எடுத்துக்காட்டாக, ஆங்கிலம் போல் குழப்பமான ஒரு மொழி வேறொன்றும் இல்லை என்று ஆங்கில அறிஞர்களே பலர் ஒத்துக்கொண்டு கேலி செய்துள்ளார்கள். ஆனால் அதை மாணவர்கள் மனதில் உணர்ந்தாலும் வெளியில் காட்டாமல் ஆர்வம் காட்டி அம்மொழியை கற்றுக்கொண்டு பெருமை கொள்கிறார்கள். அப்படியானால் இந்த தமிழுக்கு எதிரான கருத்து மட்டும் தமிழ் குழந்தைகளிடையே ஏன் நிலவ வேண்டும்? ஏன் கடின மொழிகள் மீது மோகம் கொள்ளும் நிலைமை வர வேண்டும்? இந்த கேள்விகள் இல்லாமல் தடுக்க முடியவில்லை. இந்த கேள்விகளால் பிறந்த எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த கட்டுரை. உலகின் முதல் மொழி தமிழ். மனிதன் தோன்றிய காலங்களிலும் பரிணாம வளர்ச்சியின் பல கட்டங்களிலும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள என்ன செய்திருப்பான்? விலங்குகளைப் போல சிறு ஒலி எழுப்பியிருப்பான். பின்னர் படிப்படியான ஒலி வடிவங்கள் சொல் வடிவங்களாக உருப்பெற்றிருக்க வேண்டும். அதாவது, இயற்கையிலே குழந்தையின் வாயினால் எளிதாக எழுப்பக்கூடிய ஒலிகளை கொண்டே முதலில் தோன்றிய மொழி உருவாகி இருக்க வேண்டும். இதனுடைய தொடர் வளர்ச்சியாக பேச்சு மொழிகள் தோன்றியிருக்க வேண்டும் என்பதை பகுத்தறிவு மூலம் உணர்ந்து கொள்ளலாம். ஆதலால் முதல் மொழியின் சொற்கள் அதிகமாக ஒரு ஒலி கொண்டதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். பின்னர் ஒலிகள் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்திருக்க வேண்டும். முதலில் தோன்றிய மொழியில் உடன் பிறந்த மூத்த உறவினர்களுக்கு எளிமையான இயற்கையான ஒலிகளில் சொற்கள் இருந்திருக்க வேண்டும். இம்மாதிரியான சிறப்பு குணங்கள் உலகின் மூத்த மொழிகளில் இருப்பது அம்மொழிகளை மேற்படையில் பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். நம் தாய்மொழியில் அது மிகவும் அதிகமாகவே தென்படுகிறது. குழந்தை பிறந்தவுடன் முதலில் காண்பது தாயை. அதன் அழகிய உதடுகளை மடித்து அம்மா என்று மழலை பேசும். அதை திருத்தி அம்மா என்கிறாள் தாய். பக்கத்தில் நிற்பவர் தந்தை. குழந்தை உதடுகளை வெளியே இழுத்து பா என்பதை அப்பா என்று திருத்துவாள் அம்மா. அப்புறம் கா காக்கா அக்கா ஆகிறது, அண்ணா ஆகிறது. ஆக எல்லா சொற்களும் என்ற எளிய வாய் திறந்தால் தானே வரும் மொழியால் உருவாகிறது. பின்னர் குழந்தை வளர்ந்த பின் தானே தம்பி தங்கை என்று தாவில் தொடங்கும் சொற்களை பேச வேண்டிய தேவை வருகிறது. அடுத்ததாக, மொழி எளிமையின் தன்மையை உணர வேண்டுமாயின் அன்றாடம் பயன்படும் சொற்களை அலசி பார்த்தால் புரியும். தமிழில் வரச்சொல்லி அழைக்க ஒரே ஒலி வா, போகச் சொல்ல போ. தாவும் ஒரு ஒலி சொல்தான். மற்ற முக்கிய சொற்களை பார்ப்போம். அவையும் 2-3 அதிகபட்சமாக 4 எழுத்துகளுக்கு மிகாமல் இருப்பதை உணரலாம். உதாரணத்திற்கு, உன், குடி, படு, ஓடு, பாடு, இரு, குழி, தெளி, தடு, கொடு, கண், காது, முடி. முகம், தலை, இடை, கால், தொடை, தாடி, கை, மூட்டு, கழுத்து, பல், ஆண், பெண், கோழி, நாய், நிலம், நீர், தன், வெண், வழி, வான், நிலா, உணவு, கழிவு, பால், ஒலி, ஒளி. இவ்வளவு எளிதான ஒரு மொழிதான் ஒலியிலிருந்து முதலில் பிறந்திருக்க வேண்டும். மேலும் தமிழ் மொழியின் எளிமை அத்துடன் நிற்கவில்லை. சொற்கள் அறிவுபூர்வமாக பிறந்து நினைவில் நிற்கும் ஒலி ஒற்றுமையோடு வடிவு பெற்றிருப்பது இன்னும் ஒரு சிறப்பு. எடுத்துக்காட்டாக, கால் என்றால் 1/4, உடம்பில் 4 கீழ்ப்பாகம் கால். அதேபோல் அரை எதிர் சொற்கள் ஒலிகளை பாருங்கள். கீழ், மேல், தன், வெண், சில, பல. ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் ஒரு சில சொற்கள் இவ்வாறாக அமைந்திருக்கலாம் என்பதை மறுக்க முடியாது. எடுத்துக்காட்டாக அப்பர், லோயர். ஆனால் பெருவாரியான சொற்கள் இங்கனம் அமைந்திருப்பது தமிழ் மொழியின் தனி சிறப்பெனலாம். தமிழ் இலக்கணத்திலும் சொல்லதிகாரத்திலும் பல சொற்கள் ஒலியாலும் சிந்தனையாலும் அறிவாலும் இணைக்கப்பட்டுள்ள எளிமையான சிறப்பை காணலாம். இதோ எடுத்துக்காட்டாக சில. கண், கான், காட்சி. காண்பது கண், காண்பது காட்சி. இது எல்லாமே ஒரே இதில் இருக்குது பாருங்களேன். கண்ணு சம்மந்தப்பட்ட எல்லாமே கண்ணு சம்மந்தப்பட்டதான். கண் பார்க்கறது, அது காண்கிறது அப்படின்னு.
அதில் விஷயங்கிறது காட்சி. அதுக்கடுத்து காய், கனி, பழம். காய்ப்பது காய், கனிவது கனி, பழுப்பது பழம். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். காய், கனி, பழம் எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறத சொல்கிறது. வேட்டி, துணி, துண்டு. வெட்டியதை வேட்டி, துணித்தது துணி, துண்டித்தது துண்டு. அடுத்து எழுது, எழுத்து, இரு, இருக்கை, வா, வாயில், உரு, உருவம், படு, படுக்கை, தாள், தாழ்வாரம், நட, நடை, நடனம், நாட்டியம். எழுத்துக்களாலே எண்கள். தமிழ் மொழியின் பிற மொழி அறியா பெருஞ்சிறப்பு இன்னொன்று, எழுத்துக்களை கொண்டே எண்கள் அமைந்தது ஒன்று. என்று ஆங்கிலத்தில் எழுத வேண்டுமானால், ஒன்று என்று ஆங்கிலத்தில் எழுத வேண்டுமானால் பன்னாட்டு அரபி குறியீடு, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நியூமரிக், அதாவது ஒன்றுன்னு போட்டு எழுதோம்ல, என்று எழுதணும். ஆனால் தமிழிலோ ஒன்று என்பது கா என்ற எழுத்தை கொண்டே குறிப்பிடப்படும். இதோ 10 வரை தமிழில் எவ்வளவு எளிது பாருங்கள். கா, உ, ங, ச, ரு, சா, ஏ, ஆ, கா, ய. கா 1, உ அப்படின்னா 2, ங அப்படின்னா 3, சா அப்படின்னா 4, ரு அப்படின்னா 5, சா அப்படின்னா 6, ஏ அப்படின்னா 7, ஆ அப்படின்னா 8, கா அப்படின்னா 9, யா அப்படின்னா 0. ரோமன் எண் குறியீடுகளில் இதே மாதிரி எழுத்துக்களை எண்களுக்காக பயன்படுத்தும் முறை காணலாம். இந்திய மொழிகளில் வட இந்திய மொழிகள் பல எண் குறியீடுகள் தத்தம் மொழிகளிலே உருவாக்கி பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இக்குறியீடுகள் யாவும் பன்னாட்டு அரபிக் குறியீடுகளில் சிறிது மாற்றப்பட்ட வடிவங்களே என்பதை உற்று பார்த்தால் உணரலாம். தமிழ் எண்களின் சிறப்பு இன்னொன்று, எல்லா எண்களையும் தெரிந்து கொள்ள 14 எண்களை படித்தால் போதும். 1லிருந்து 10 வரை தெரிந்தால் 99 வரை எந்த எண்களையும் கூறிவிடலாம். 19 என்று சொல்ல வேண்டும் என்றால் 10 + 9 19. 38 என்றால் 3 10 + 8 38. இந்த விதிகளுக்கு ஒரே விளக்கு 90, அதாவது 90. இதை 9 என்று இல்லாமல் 90 என்று கூறுகிறோம். காரணம் 9 10 9 ஒன்றாகி 9 என்ற ஒளி குழப்பம் ஏற்படலாம் என்பதாக இருக்கலாம். 99க்கு மேல் 100 என்று ஒன்றை படித்தால் 999 வரை சொல்லிவிடலாம். 347 என்றால் 3 100 4 10 7, இதெல்லாம் சேர்த்து சொன்னால் 347. ஆக தமிழெண்கள் முழுவதும் அறிந்து கொள்ள 14 எண்கள் தெரிந்தால் போதும். அவை எவை? 1லிருந்து 9 வரை மொத்தம். அடுத்து 10 90 100 900 1000, ஆக மொத்தம் 14. எண் அமைப்பு இவ்வளவு எளிமையாக வேறு எந்த மொழியிலும் இருப்பதாக தெரியவில்லை. ஆங்கிலத்தில் 11லிருந்து 20 வரை தனித்தனியாக 10 சொற்கள், பின்னர் 30 40 என்று ஒவ்வொரு 10ற்கும் 30 40 என்று சொற்கள். இந்தியிலும் அதை சார்ந்த வடமொழிகளிலும் 1லிருந்து 99 வரை படிக்க வேண்டும் என்றால் 99 தனித்தனியான சொற்கள் கற்க வேண்டும். எடுத்துக்காட்டாக 25 என்றால் தமிழில் 25, ஆனால் இந்தியில் தோ, தஸ், பாஞ்ச் அல்லது 25 என்பார்கள். 50 என்றால் தமிழில் 50, அதாவது 50, ஆனால் இந்தியில் பாஞ்ச் தஸ் அல்ல 50 என்பார்கள். இன்னும் பார்த்தால் புரியும், தமிழின் எண்களை குறிக்கும் சொற்கள் யாவும் ஒரே ஒலியின் முடிவதை 1லிருந்து 999 வரை எல்லா எண்களும் ஊ என்ற ஒலியில்தான் முடிகிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 எல்லாமே ஊ என்ற ஒலியில்தான் முடிகிறது. தமிழ் எழுத்துக்கள் இயல்பான எளிமை. நம்மில் பல பேர் ஆங்கிலம் 26 எழுத்துக்கள் கொண்டது, ஆதலால் தமிழை விட எளிய எழுத்து முறை கொண்டது என்ற தவறான கருத்து கொண்டிருக்கலாம். இந்த கருத்து சரியானது தானா? தமிழில் ஆ என்றால் அதன் ஒலி ஆ என்று தான் உச்சரிக்க முடியும். எந்த நிலையிலும் ஆ என்று எழுதியதை ஓ என்ற வேறு ஒலி கொடுத்து வாசிக்க முடியாது. இதனால் தமிழில் எழுத்துக்கள் தெரிந்தால் பேசுவதற்கு சொற்களை வாசித்து கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் படித்து சொற்களை உச்சரிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். பல சொற்களில் ஒரே எழுத்து வெவ்வேறு ஒலிகளை தரலாம், அல்லது ஒலி தராமல் மௌனமாகவும் இருக்கலாம். ஆ என்ற எழுத்து
ANT என்ற சொல்லில் ஆ ஒலியையும் ANT, TIME என்ற சொல்லில் ஏ என்ற எழுத்து ஏ ஒலியை பெறுகிறது. டேம் அண்ட் ரெண்டுமே ஏங்கிற எழுத்து தான் வருது, ஆனால் அதோட ஒலி வேறு மாதிரி இருக்குது. Q என்ற சொல்லில் UEUE, Q அப்படிங்கிற ஸ்பெல்லிங் பார்த்தோம்னா QUEUE, ஆனால் இதில் முதல் எழுத்தோட சவுண்டு Q, அதோட ஒலி மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். மீதி எல்லாமே அதில் அமைதி தான். மௌன எழுத்துக்கள். ஆதலால் ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள் தாம் இருந்தாலும் ஒவ்வொரு எழுத்தும் வெவ்வேறு சொற்களில் வெவ்வேறு ஒலிகளை கொடுத்து புதிதாக மொழி கற்றுக்கொள்வதை மிக கடினமாக்குகிறது. தமிழில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இந்த 40 எழுத்துக்கள் கற்றுக்கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்கள் தானாகவே வந்துவிடும். ஏனென்றால் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாகும் உயிர்மெய் எழுத்து தானாகவே அந்த ஒலியை தரும். எடுத்துக்காட்டாக இக்கு கூட்டல் ஆ கா, இத்து கூட்டல் ஆ தா. இடதுபுற 2 எழுத்துக்களின் ஒலியை சேர்த்து சொன்னாலே போதும், வலதுபுற ஒலி தானாகவே வரும். இக்கு கூட்டல் ஆ சேர்த்து சொன்னோம்னா கா. எவ்வளவு எளிமையான இயற்கையான அகரவரிசை. மெய் எழுத்துக்களில் மேலிருக்கும் புள்ளியை எடுத்துவிட்டால் உயிர்மெய் எழுத்துக்களாக தானாக மாறிவிடுகிறது. தமிழ் மொழியில் ஒலியியல் ஃபொனிட்டிக்ஸ் இயற்கையின் ஒலிகளை அடிப்படையாக கொண்டது. இதை சரியாக புரிந்து கொண்டால் ஒரே எழுத்தே வன்மையான அல்லது மென்மையான ஒலி இடத்திற்கு தகுந்தாற்போல் மாற்றி தருவதை உணரலாம். தா என்ற உயிர்மெய் எழுத்து, அதாவது இத்து கூட்டலாவில் இருந்து பிறந்த வன்மையான ஒலி கொண்டது. தம்பி, தகப்பன், தந்தை, தண்டு என்ற சொற்கள் யாவற்றிலும் தா என்ற வன்மையான ஒலியை இயல்பாகவே பெறுகிறது. இந்த தா என்ற வன்மையாக தோணியில் உச்சரிக்கப்படும் அதே தா என்ற எழுத்து காதல் என்ற சொல்லில் தா PHA என்ற மென்மையான ஒலி இயல்பாகவே மாறுகிறது. இந்த தா வன்மையான ஒலியோடு தொனிக்க வேண்டும் என்றால் கூட இத் சேர்க்க வேண்டும். அதாவது காத்தல், இதில் இத்து சேர்த்து சொன்னோம்னா அது வன்மையாக தொனிக்கும். இவ்வொலிகளின் தொனிகள் இயல்பாகவே கற்றுத்தராமலே வாயிலிருந்து வரக்கூடிய பச்சை என்ற சொல்லில் சை என்று தொனிக்கும். அதே சா, சனி, சம்பவம், சாம்பார் போன்ற சொற்களில் ஆரம்ப நிலையில் இருப்பதால் சா என்ற தொனியில் இயல்பாகவே ஒழிக்கும். பச்சை சை என்றும் சாணி, சாம்பார் ஆகியவற்றில் சா என்ற தொனியில் இயல்பாகவே ஒழிக்கும். ஆக தமிழ் மொழி கற்க தேவையில்லாமல் உணர்ந்தால் போதும், இயல்பாகவே ஒரு மொழி என்று உணர்ந்தால் போதும். தமிழ் இலக்கணம் கற்க தேவையில்லை, இயல்பாகவே வரக்கூடிய மொழி. தமிழ் இலக்கணம் மிகவும் வளர்ச்சி பெற்ற இலக்கணமாக இருந்தாலும் அது பேச்சு வழக்கில் இருந்து தான் பிறந்திருக்க வேண்டும். அதாவது இலக்கண விதிகளிலிருந்து பேச்சு தமிழ் வந்திருக்காது. இவ்வுண்மையை தமிழாசிரியர்களே பலர் உணராததால் சந்திப்பிழைகள் பல தோன்றுகின்றன. சென்னை பல்கலைக்கழகம் என்ற பெரும் வண்ண விளக்கு மெரினா கடற்கரையில் மின்னுகிறது. என் தமிழ் உணர்வு சொல்லுகிறது சென்னை இப்பு போட்டு எழுதியிருப்பாங்க. தேவையில்லை என்று 2 முறை சொல்லி பார்த்தாலே போதும். பா என்ற எழுத்து ஒரே மாதிரியான கடின ஒலியை தான் எந்த சொல்லிலும் எழுப்பும். பல, பாம்பு, பயணம், பரி, பட, படம் இதெல்லாமே வன்மையானது தான் காட்டும். அந்த பாங்கிறதுக்கு இப்பு போடணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ பா என்ற மென் ஒலியை நம் மொழியில் இல்லை. இன்னும் எத்தனையோ பா என்ற மென் ஒலியே நம் மொழியில் இல்லை. ஆதலால் இப் இல்லாவிட்டாலும் பல்கலையில் வரும் பாவை இயல்பாகவே சரியான தொனியுடன் தான் சொல்ல முடியும். ஆக முதல்நிலை தமிழ் கற்க இலக்கணம் தேவையில்லை. இனி தமிழ் மொழியின் எளிமையை தமிழ் புதிதாய் கற்கும் மாணவர்களின் கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கலாம். நமது ஆய்வுக்காக இந்தியாவில் முக்கியமாக கருதப்பட்ட வரும் ஆங்கிலம், இந்தி ஆகிய 2 மொழிகளையும் எடுத்துக்கொள்வோம். ஆங்கிலம் கற்றுக்கொள்வதென்றால் அகரவரிசை எழுத்துக்கள், சொற்களின் எழுத்துக்களும் சொற்களின் உச்சரிப்பு, சொற்களின் பொருள், கையாளும் விதம், நீங்கள்கள் அதாவது எக்ஸப்ஷன்ஸ் என்று தனித்தனியாக படிக்க வேண்டும். மொழி அமைப்பில் விதிகள், முறைகள் குறைவாகவும் சொன்னதை கேள்வியின்றி ஏற்றுக்கொள்வது அதிகமாகவும் நிறைந்திருக்கும். மவுஸ், உதாரணத்திற்கு மவுஸ், மைக், ஹவுஸ்,
ஹை. இதனால் படிப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதை விட அறிந்து கொள்ள வேண்டியதுதான் அதிகம் இருக்கும். இம்மாதிரி கற்பது மிக பழுவானது என்பதை யாரும் ஒத்துக்கொள்வர். சொற்களின் பொருள் கான்டெக்ஸ்ட் இடத்திற்கு தகுந்தாற்போல் மாறுபடலாம். ஆதலால் சரியான பொருள் படும்படி தனித்து நிற்கும் சொற்கள் ஆங்கிலத்தில் குறைவு. எடுத்துக்காட்டாக தமிழில் இலை என்றால் தாவரங்களின் பாகமான இலை ஒன்றை தான் குறிக்கும். ஆங்கிலத்திலோ லீஃப் LEAF லீஃப் என்றால் இலையாகவும் பொருள்படலாம். காசோலை புத்தகத்தில் ஒரு தாளாகவோ பொருள்படலாம். செக் லீஃப் சிறிய இலையை தளிர் என்போம். தமிழில் தளிர் விடுது அப்படிம்பாங்கள்ல, அதான். ஆங்கிலத்திலோ அதற்கு இணையான சொல் கிடையாது. ஆதலால் டெண்டர் லீஃப் என்று வர்ணித்து எழுத வேண்டும். இந்தி மொழியை கற்பதும் ஏறக்குறைய ஆங்கில மொழி போல் மனப்பாடம் செய்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் மொழியின் அன்றாடம் பயன்படும் எல்லா எழுத்துக்களின் துணி, அதாவது ஒலி, வாய், நாக்கு, உதடு இந்த மூவற்றையும் கொண்டு எளிதில் சொல்லிவிடலாம். தொண்டை குழிக்குள் இருந்து எழுப்ப வேண்டிய ஒலிகள் மிக மிக குறைவு. இயல்பான இந்த ஒலிகளை அழுத்தமின்றி பேசிவிடலாம். ஆனால் இந்தியிலோ ஒவ்வொரு மெய்யெழுத்திற்கும் 4 வெவ்வேறு மாறுபட்ட கடினமான மென்மையான ஒலிகள் உண்டு. க, க, கா, கா. இது மாதிரி அந்த காங்கிற எழுத்துக்கே 4 வெவ்வேறு மாதிரியான ஒலிகள் இருக்கு. இந்த ஒலிகளையும் எழுத்துக்களையும் படித்தே தீர வேண்டும். பெரும்பாலான ஒலிகள் தொண்டை குழியிலிருந்து எழும்பும். மேலும் சொற்றொடர்கள் இயல்பான ஒலி அமைப்பில் இருக்காது. எடுத்துக்காட்டாக பசிம் என்ற இந்தி சொல்லை சொல்ல வேண்டும் என்றால் பஸ் என்று கூறி பின் தடுமாறி சிம் என்று கூற வேண்டும். தமிழில் தங்குதடையின்றி அதுபோல் ஒரு சொல் பச்சிளம் குழந்தை சொல்லி பார்த்தால் இயல்பாய் தடையின்றி வருவது தெரியும். வேட்டி என்ற எளிய சொல் இந்தியில் வேஷ்டி என்றாகும். தமிழ் சொல்லின் ஆரம்பமும் முடிவும் எளிய ஒலிகளால் அமைந்திருக்கும். சொற்கள் உயிரெழுத்திலோ அல்லது உயிர்மை எழுத்திலோ தான் ஆரம்பிக்கும். இறுதி எழுத்தின் தோணி இயல்பாகவே சொல் முடிவதை உணர்த்தும். எடுத்துக்காட்டாக அம்மா, அத்தை, கன்னி. ஆனால் இந்தியில் ஒலியில் இயற்கைக்கு மாறாக மெய்யெழுத்துக்களில் சொற்கள் ஆரம்பித்து முடிந்துவிட்டதா இல்லையா என்ற ஐயத்தை தரும் ஒலிகளில் முடிவடைவதை பார்க்கலாம். வீட்டிற்கு இந்தியில் கர் அல்லது குரு என்பார்கள். குரு என்ற சொல்லை சொல்லி பார்த்தால் ஆரம்ப ஒலி மென்மையான மெய் எழுத்து ஒலியிலும் இறுதி எழுத்து ஒலி திடீரென வெட்டப்பட்ட ஒலியாகவும் இருப்பதை உணரலாம். குரு. இந்தி மொழியில் ஆங்கிலம் போல் லாஜிக் இல்லாமல் பல சொற்கள் உண்டு. முக்கியமானவைகளுக்கு கூட சொல்லில்லாத நிலை காணலாம். நாளை என்பதற்கு இந்தியில் சொல்லில்லை என்பது மிக விந்தையான உண்மை. எல்லா பொருட்களுக்கும் உயிரற்றவைகளையும் சேர்ந்து இந்தி மொழியில் ஆண்பாலா அல்லது பெண்பாலா என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக நாற்காலி ஆண்பாலா, பேனா பெண்பால். பால் பிரிவுகளும் காரண அடிப்படையில் அமைந்தவை அல்ல. மீசை என்ன பால், ஆண்பால் அல்ல பெண்பால். தமிழில் நான் வருகிறேன் என்று ஆண் பெண் இருபாலரும் கூறலாம். ஆண் மே ஆராகோ என்றும் பெண் மே ஆராகி என்றும் கூற வேண்டும். இந்தியில் வினை சொல்விற்கும் இந்தியில் பால் பிரிக்க வேண்டிய தேவை இந்தி மொழியில் இருக்கிறது. பின் தமிழுக்கு ஏன் இந்த சரிவு? தமிழுக்கு மேற்கூறிய எல்லா சிறப்புகளும் எளிமையும் ஒலி இனிமையும் இயல்பாகவே புரியக்கூடிய சொல் ஒலி அமைப்பும் இருந்தும் ஏன் இந்த கடினம் என்ற கருத்து உலவ வேண்டும். ஒரு சராசரி மாணவனை அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார் என்றால் பளிச்சென பதில் சொல்வான், கொலம்பஸ் என்று. ஏற்கனவே செவ்விந்தியர்கள் அங்கு வாழ்வதை கொலம்பஸ்க்கே கூறியிருக்கும் போது எப்படி கொலம்பஸ் தான் முதலில் கண்டுபிடித்தார் என்பது உண்மையாகும். மாணவன் சொன்ன பதில் தப்பு. சூரியன் எங்கு உதிக்கிறது என்று கேட்டால் எல்லோரும் கிழக்கு என்று சொல்வார்கள். ஆனால் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருவதால் சூரியன் கிழக்கில் மட்டும் உதிக்கவில்லை, வடகிழக்கில் இருந்து தென்கிழக்கு வரை நகரக்கூடியது என்பது அறிவியல் உண்மை. அப்படின்னா சொல்லி கல்வி அமைப்பில் தப்பு. அவனுக்கு அந்த பதிலை கற்றுத்தந்த கல்வி அமைப்பின் தப்பு அது. கல்வி அமைப்பு மாணவர்களை சொன்னதை ஏற்றுக்கொள்ளும்.
ரெஜிமெண்டேஷன் இராணுவ சிப்பாய்களாக மாற்றுகிறது. சிந்திக்க கற்றுத்தருவதில்லை. அதன் விளைவாக மனப்பாடம் செய்யும் மாணவர்கள் பாராட்டுக்குரியவராகிறார்கள். சிந்திக்கும் மாணவர்கள் இல்லாமலே போய்விடுகிறார்கள். இவ்வாறாக சொன்னதை கேள்வியின்றி ஏற்றுக்கொள்ளும் மாணவரிடையே தமிழாசிரியர்கள் தமிழின் மேற்கூறிய சிறப்புகளை சொல்கிறார்களா என்றால் வருத்தத்துடன் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. தற்காலத்து சிறுவனிடம் பல்லுக்கு உறுதி தருவது ஆளா வேளா அல்லது தொலைக்காட்சியில் விளம்பரமாகும் அந்த பர்பஸ்யா என்றால் என்ன பதில் சொல்வான் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. இல்லாத சிறப்புகளையும் விளம்பரம் செய்து பர்பஸை வெல்லுகிறது. இருக்கும் சிறப்புகளை சொல்லாததால் ஆளும் வேலும் தோல்வியடைகின்றன. தமிழும் இம்மாதிரி ஆள்தான் என்பதை தமிழ் சமுதாயம் உணர்ந்து செயலாற்ற வேண்டும். தமிழ் நிச்சயம் வெல்லும். மேற்கூறிய தடைகள் இருந்தாலும் தமிழ் வெல்லும், வாழும் என்றென்றும். இன்று உலகில் எத்தனை கோடி மக்கள் இவ்வளவு ஒரு தொன்மையான மொழியை பேசுகிறார்கள் என்றால் அந்த சிறப்பு தமிழ் ஒன்றையே சேரும். தமிழக அரசு தமிழரின் அரசாக இருந்தால், தமிழ் பற்றுள்ள இதழ்கள் அதிகமானால், தமிழில் படித்தவர்களுக்கு நிச்சயம் வேலை என்ற நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கினால், கணிப்பொறி தமிழை பரவலாக்கினால் நிச்சயம் தமிழ் வெல்லும், வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த கட்டுரையின் நோக்கம் தமிழின் எளிமையும் இனிமையும் உணர்த்துவதுதான். அந்த இலக்கிற்கு தேவையான அளவு ஒரு பாமரனின் பகுத்தறிவு கண்ணோடு கட்டுரை வரையப்பட்டுள்ளது. ஆய்வுக் கட்டுரைகள், ஆராய்ச்சி கருத்துக்கள், அறிஞர் கருத்துக்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு எளிய, ஒத்துக்கொள்ளக்கூடிய, ஆதாரம் தேவைப்படாத கருத்துக்களை கொண்டு எழுதியிருக்கிறேன். அதே கோணத்தில் பார்க்க வாசகர்களை வேண்டுகிறேன். ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கலாம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அம்மொழியை பேசுபவர்கள் எந்த அளவு அதை உணர்ந்திருக்கிறார்களோ அந்த அளவு மொழி பற்று காணலாம். நமது மாணவர்களை தமிழின் பெருமையை உணர வைக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. தமிழ் பற்றுள்ள செய்தித்தாள்கள் இவ்வுரையை தமிழர் நலன் கருதி பிரசுரிக்கலாம். தமிழ் அன்பர்கள் இந்த விளக்கத்தை குறைந்தது ஒரு நகலாவது எடுத்து ஒரு மாணவருக்கு இலவசமாக அளிக்கும்படி வேண்டுகிறேன். தலைமை ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் இதை தகவல் பலகையில் போடும்படி வேண்டுகிறேன். இது நம் தாய்க்கு செய்யும் நன்றி ஆகும். நன்றி. இந்த தொகுப்பு இப்படி ஒரு அருமையான பதிவை நமக்கு வழங்கியவர் ஆழிமலர் சுந்தர். மேலும் பிரதிகளுக்கு தமிழில் பேசுவோம் இயக்கம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நன்றி.